ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இதுதான் பழங்குடியினர் குடியிருப்பு. இது பாருங்கள், அது வீடு பக்கத்தில் ரோடு. அதுக்கப்புறம் தான் நம்ம நிலம் இருக்குது. நம்ம நிலம் இது பட்டா நிலம். இது நம்ம ஒரு 50 வருடமாக இது நம்ம அனுபவத்தில் சாப்பாடு பயிர் வச்சு நம்ம விவசாயம் பண்ணி சாப்பிட்டு இருந்த இடம். இந்த இடத்த அரசாங்கம் எடுத்து அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்லை, நாங்கள் ஒரு 50 வருடமாக இதை சீர்திருத்தம் பண்ணி நாங்கள் இதை விவசாயம் செய்துக்கின்னு இருந்தோம். இதே மாதிரி எங்கள் பஞ்சாயத்து ஆதவாப்பாக்கம் பஞ்சாயத்து, காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் வட்டம் ஆதவாப்பாக்கம் பஞ்சாயத்தில் இருக்குது. இந்த ஆதவாப்பாக்கம் பஞ்சாயத்தில் இந்த மாதிரி 5 இடம் இருக்குது. அது நல்ல வீடு கட்ட உகந்த இடம். அதெல்லாம் விட்டுட்டு இந்த ஏரியாவில் சாப்பாடு நம்ம பயிர் விவசாயம் பண்ணி சாப்பிட்ற சாப்பாட்டை பிடுங்கி அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்லை, இது மாதிரி இருக்குது. இதை பற்றி இந்த வீடியோ பார்க்குற உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது நம்ம இடத்துல ஒருத்தருக்கு உதவியாக இருக்குது அப்படின்னு நினச்சி விட்டுட்டோம். ஏன்னா இந்த இடம் வீடு கட்டக்கூடாதுன்னு சொல்லியிருந்தால் இன்னும் இந்த மாதிரி 5 இடம் இருக்குது பஞ்சாயத்தில். 5 இடம் இருக்குது. அந்த 5 இடத்தையும் விட்டு இதை தேர்ந்தெடுத்து செய்துட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஒருத்தருக்கு உதவி செய்கிற மாதிரி இருக்குது. அதனால் இது போக நம்ம மீதி இருக்கிறத நம்ம பட்டா நிலம் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நம்ம பட்டா நிலங்க. எல்லாம் இதில் உயிர்வேலி அமைச்சிருக்கிறோம். ஃபுல்லாக உயிர்வேலி. அப்புறம் இந்த பாருங்க, இதெல்லாம் கிளேரியா மரம் எல்லாம் போட்டு ரோடு பக்கத்துலேயே கிளேரியா மரம் போட்டு நடவு செய்திருக்கிறோம். இது நல்லா துளுத்து நல்ல மரமாக வரும்போது அப்போது ஒரு வீடியோவை எடுத்து பாருங்க. இப்போதைக்கு இதுதான் ஆரம்பம். இது இதுக்கு பேர் உயிர்வேலி. அதை பாருங்க, அந்த ஓரம் அவுட்லைனில் இருக்கிறதெல்லாம் சவுக்கு மரங்க. அதை அந்த பக்கம் தெரியுது 5 அடுக்கு விவசாயம் பண்ணியிருக்கிறேன். மா, பலா, வாழை, தென்னை, சப்போட்டா, மாதுளை, கற்பூரவள்ளி, வாழை, தேன் வாழைன்னு சொல்லுவாங்களே அது. அதுக்கப்புறம் தேக்கு, வேம்பு, நொனா மரம், மல்லி, முல்லை, இப்படி நிறைய செய்து மொத்தத்தில் 5 அடுக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம கணக்கு பண்ணால் 10 அடுக்கு வரும். அந்தளவு விவசாயம் நடந்துக்கிட்டு இருக்குது. அது இன்னும் சிறப்பாக வந்த பிறகு தெளிவாக ஒரு வீடியோவை போடுவேன். இப்போதைக்கு நமக்கு யார் ஒருத்தர் விவசாயம் பண்ணாலும், அதுவும் இயற்கை வழியில் விவசாயம் பண்ணாலும் முதல் தேவை வேலி. அது வேலிக்கு உயிர்வேலி. இந்த போட்டுருக்கிறது உயிர்வேலி. இதை உயிர்வேலி போட்டுருக்கிறேன். இந்த பக்கத்தில் மல்லி செடி போட்டுருக்கிறேன் பாருங்க, குண்டு மல்லி எல்லாமே போட்டுருக்கிறேன். இது சுத்தம் பண்ணின்னு வரேன். இதெல்லாம் சுத்தம் பண்ணாத இடம். இது சுத்தம் பண்ண இடம். எல்லாமே விவசாயம்னு சொல்லிவிட்டால் நம்ம உழைப்பு இருக்கணுங்க. எந்த அளவுக்கு உழைப்பு இருக்குதோ அந்த அளவுக்கு தான் நம்ம அந்த பூமாதேவி நம்மளை காப்பாற்றி விடுவாங்க. அதனால் வீடியோ பார்க்குறவங்க சும்மா மேலோட்டமாக பார்க்காம முழு வீடியோவை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு தெளிவு புரியும். அப்போது எந்த ஒரு விவசாயம் இந்த மாதிரி நம்ம சும்மா மேலோட்டமாக நிலத்தை சுற்றி பார்த்துட்டு போனோம்னா அது எத்தனை 10 வருடம் இல்லை, 50 வருடம் இல்லை, 100 வருடமானால் கூட மொத்தமாக அப்படியே கரம்பாக தான் கிடக்கும். ஆனால் நம்ம பாருங்கள், இது நமது இதோ உயிர்வேலி அமைச்சிருக்கிறோம். இந்த உயிர்வேலியில் பாருங்க, இது 2 துண்டாக தடுத்துட்டோம். மேட்டு துண்டு, இது பள்ளத்துண்டு. இது மாதிரி பள்ளத்துண்டாக தடுத்துருக்குறோம். இதில் இப்போ பாருங்கள், இயற்கை முறையில் விவசாயம் தான் பண்ண போகிறேன். அது என்ன விவசாயம்னா சீரக சம்பா நெல். அது விதைக்கும்போது ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். இப்போதைக்கு இந்த வீடியோவே ஏறக்குறைய ஒரு 5 நிமிடத்துக்கிட்ட நெருங்கியது. யார் பார்த்தாலும் முழு வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு சந்தேகங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க பிரபஞ்சம், வாழ்க இறையருள்.
நன்றி.